காங்கிரசுக்கு வாக்கு சேகரிக்க கர்நாடகா சென்ற திமுக அரசு தண்ணீர் கேட்க செல்லாதது ஏன் என்று விவசாயிகளுக்கு செய்த பெரும் துரோகம் என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் விமர்சனம் செய்துள்ளார். திருச்சியில் கட்சி கூட்டத்திற்கு பிறகாக பேட்டியளித்த அவர், காவிரி பிரச்சினை என்பது டெல்டா விவசாயிகளுக்கு பயிர் பிரச்சினை மட்டுமல்ல, உயிர் பிரச்சினையாக மாறியிருக்கிறது என்றும் கூறியுள்ளார். டெல்டா விவசாயிகளுக்கு பயிர் பிரச்சனை மட்டுமல்ல, உயிர் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. அதை கூட பொருட்படுத்தாமல், கவலைப்படாமல் கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ் தலைமையிலான அரசு அங்கே மழை பெய்தும் கூட, தண்ணீர் இருப்பு இருந்தும் கூட பிடிவாதமாக நம்முடைய டெல்டா விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. அதை நேரடியாக சென்று முறையாக சரியாக கேட்க தவறிய அரசாக திமுக அரசு செயல்பட்டதை விவசாயிகள் நன்கறிவார்கள். கர்நாடகாவிலே காங்கிரஸ் ஆட்சி வெற்றி பெற வேண்டும் என்று நேரடியாக சென்று வாக்கு சேகரிக்க திமுக செல்கிறது. விவசாயிகளுக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்க திமுக செல்லாதது விவசாயிகளுக்கு இழைத்த துரோகம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அனைத்து விவசாயிகளுக்கும் உடனடியாக விதை, நெல், உரங்கள் தட்டுப்பாடு இல்லாமல் வழங்க வேண்டும். மானிய விலையிலே கொடுக்க வேண்டும். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் கடைமடை பகுதிக்கு உரிய நேரத்திலே சென்றடையும் வகையிலே அரசு தண்ணீரை திறக்க வேண்டும். இந்த அரசு விவசாயிகளில் ஏமாற்றியிருக்கிறது, தோல்வியடைந்திருக்கிறது என்று சொல்ல மாட்டேன், விவசாயிகளை ஏமாற்றியிருக்கிறது. கடைமடை பகுதியிலே தண்ணீர் முறையாக வந்து சேரவில்லை என்றால் அதற்கு காரணம் வெட்ட வெளிச்சமாகிவிடும்.